அமுதம் 21. சஞ்சு உயிரோடு இல்லை என்றதை நம்ப முடியாத நிர்மலா, என்னம்மா சொல்ற, நீ சொல்றது நிஜமா என்றார். ஆமத்த, சஞ்சு இப்போ உயிரோடு இல்லை. அவ இறந்து 2 வருஷத்துக்கு மேலாகுது. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ இறந்துட்டா. அவருக்கு விருப்பம் இல்லாத போதும் நான் விடாப்பிடியா கல்யாணம் செஞ்சுக்கிட்டது அவளோட வார்த்தைக்காக தான் என்றதுமே, என்னம்மா இது, இவ்வளோ பெரிய உண்மையை இத்தனை நாளாக எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிருக்க, அதுவும் அபைக்கு கூட சொல்லாம. அவன் எந்த அளவு அவளை தேடி திரிஞ்சான்னு உனக்கு தெரியுமே. அப்படி இருந்தோம் ஏம்மா என்றார் நிர்மலா கண்ணீரோடு. எனக்கு வேற வழி இல்லை அத்தை, சஞ்சு சொன்னதை தான் நான் செஞ்சேன் என்றாள் மெல்லிய குரலில். ஏம்மா, உயிரோடு இல்லாதவளுக்காகவா என் பையனை நீ பைத்தியக்காரனாக்கின? அத்தை, சஞ்சனாவை தேடி சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாமல் கிட்டத்தட்ட பைத்தியக்கார மாதிரி சதா சர்வ காலமும் அவன் நினப்போடவே 2.5 வருஷமா எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா என் பையனுக்கு அந்த நிலை இருந்திருக்காதே. அதோட 2 வருஷம் அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டான். உன் மேலே அனாவசியமான பழியும் பேச்சும் எழுந்திருக்காதே என்று மகன் மருமகள் இருவர் மீதான அக்கறையில் கொண்ட ஆற்றாமையோடு சொன்னார் நிர்மலா. அத்தை, அப்படி நான் சொல்லி இருந்தா இந்நேரத்துக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைய உயிரோடவே பார்க்காமலும் போயிருக்க வாய்ப்புண்டு என்றாள் நயனிகா. என்ன சொல்கிற? அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறதால தான் சஞ்சனா அவள் இல்லாத விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஆனால் அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் தாறுமாறாக கிடந்த அறையில் இருந்து சஞ்சு எழுதிய கடிதங்களை கொண்டு வந்து கொடுத்தாள். என்னம்மா இது? நீங்களே படித்து பாருங்கத்த, புரியும் என்றவள் அவர் அருகே நின்றிருந்த முரளிதரனிடம், என்ன இப்படி பார்த்துட்டு நிற்கிறீங்க? அவர் கோபத்தோடு கிளம்பி போயிருக்கார். இந்த மாதிரி நேரத்தில் ரேஷ் டிரைவிங் ரொம்பவே ஆபத்து. ப்ளீஸ் கொஞ்சம் அவரோடு போங்க என்றதும் சற்றும் யோசிக்காமல் மருமகனை தேடி சென்றார் முரளிதரன். நிர்மலா கடிதத்தை கண்ணீரோடு படித்து கொண்டிருக்க நயனிகா அபய் ஸ்ரீவத்சனுக்கு அழைக்க முற்பட்டாள். ஆனால் அவன் கைபேசி அறையினுள் தான் அடித்து கொண்டிருந்தது. என்னம்மா இதெல்லாம் என்று நெஞ்சை பிடித்தபடி நயனியிடம் கேட்டவர், மன்னிச்சிடுமா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்றிட மின்னல் வேகத்தில் கிளம்பி சென்ற அபய் ஸ்ரீவத்சனை முரளியால் பின்தொடர முடியாமல் போனது. ஆனாலும் கல்லூரி தொடங்கி ஃபேக்டரி வரை அவன் செல்லக்கூடிய இடங்கள், சுதர்ஷன் வீடு என்று அனைத்து இடத்திலும் இரவு முழுக்க அலைந்து திரிந்தவர் சக்கரவர்த்திக்கும் விஷயத்தை சொல்லிவிட்டு வீடு திரும்பினார். என்ன, நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, எங்க அவர் என்று முரளிதரன் உள்ளே நுழையவும் ஓடி வந்தாள் நயனிகா. எல்லா இடமும் தேடிட்டம்மா, எங்கேயும் அவனை பார்க்க முடியல என்றார் தவிப்போடு. ஆனால் அடுத்த நாள் காலை சுதர்ஷனிடமிருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. உடனே அவன் சொன்ன மருத்துவமனைக்கு அனைவரும் செல்ல அங்கே அபய் ஸ்ரீவத்சன் ஆக்சிடென்ட் ஆகி பலத்த காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருந்தான். என்னாச்சு சுதர்ஷன், அவருக்கு ஒன்றும் இல்லையே என்று நயனி முதலில் ஓடி வந்து விசாரிக்க அவனோ பதிலளிக்காமல், நேற்று என்னம்மா நடந்தது என்றான். எதுக்கு இந்த கேள்வி இப்போ? முதல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே என்று நயனி தவிக்க, தம்பி, அபய் நல்லா தானே இருக்கான் என்று நிர்மலாவும் அவன் கையை பிடித்து கொண்டார். சொல்கிறேம்மா. நயனி, முதல்ல நேற்று நடந்ததை சொல்லுங்க என்றான். சஞ்சு இஸ் நோ மோர் சுதர்ஷன். அவர்கிட்ட கொடுக்க சொல்லி சஞ்சு கொடுத்த லெட்டரை கொடுத்தேன் என்று நேற்று அவர்களுக்கு இடையில் நிகழ்ந்த சம்பாஷணைகளை சொல்லி முடித்து, இப்போ சொல்லுங்க என்றாள். நேற்று அபய் ட்ரிங்க்ஸ் எடுத்திருக்கான். தன்னோட கண்ட்ரோலே இல்லாமல் போனதால தான் இந்த ஆக்சிடெண்ட் என்றதுமே, வாட், அவருக்கு அந்த பழக்கமே கிடையாதே, அப்புறம் எப்படி? ஆமாம்மா, ஆனால் நேற்று அவன் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை ஏற்றுக்க முடியாமல் அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுத்திருக்கான். அவனை பாரில் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி எனக்கு விஷயத்த சொன்னான். அவனை எப்படியாவது அபயை அங்கேயே இருக்க வைக்க சொல்லிட்டு நான் கிளம்பினேன். ஆனால் சுத்தமாக நிதானம் இல்லாதவன் அவன் என்ன சொல்லியும் கேட்காம முழு போதையில் தானே வண்டியை ஓட்டிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவனை பிக்கப் பண்ண போன வழியில் தான் ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு உடனே அவனை அட்மிட் பண்ணினேன். உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் கை கால் முகத்தில் சரியான அடி, தனியாக நடக்க நாள் எடுக்கும், கையில் ஹேர் கிராக் ஃப்ராக்சர் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க என்றிட சிகிச்சை முடிந்து அறைக்கு திரும்பிய அபய் ஸ்ரீவத்சனை பார்க்க மற்றவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அனைவரும் அவனிடம் கேள்வி கேட்டு அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்க நயனிகா அமைதியாக இரு கரங்களையும் மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு அனைத்தையும் பார்த்து நின்றாள். 1 வாரம் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்றதில் நிர்மலா மகனை பார்த்து கொள்ள தயாரானார். நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் கிளம்புங்க என்று நயனி சொல்லவும், இல்லம்மா, நீ எப்படி என்று அவர் தயக்கத்தோடு மகனை பார்த்தார். அவனோ மருந்துகளின் உதவியோடு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான்.
அத்தை, நான் அவரோட மனைவி, மறந்துட்டீங்களா? நீங்கள் போங்க, அவருக்கும் எனக்கும் மதிய சாப்பாடு கொண்டு வாங்க என்று மாமியாரை அனுப்பி வைத்தவள் மருத்துவரை சந்தித்து விட்டு வந்தாள். அபய் ஸ்ரீவத்சன் விழிப்பதற்காக நயனிகா காத்திருக்க மதியம் 2 மணி போல விழித்தவனுக்கு நயனி மட்டும் அங்கிருப்பதைக் கண்டு அவளை பார்ப்பதை தவிர்த்தான். அதை கண்டும் காணாமல் அவனுக்கான உணவை எடுத்து வைத்தவள், சாப்பிடுங்க என்றதில் தனக்கு ஊட்டுவதற்காக நீண்டிருந்த அவள் கரத்தை கண்டவன், நானே சாப்பிட்டுக்கிறேன் நயனி என்றான். ஒரு கையில் கட்டு போட்டிருக்கு, இன்னொரு கை விரலையும் காயமாகி இருக்கிறப்போ நீங்களே எப்படி சாப்பிட முடியும் என்றாள். அப்போ அம்மா இல்லை வேற யாரையாவது வர சொல்லு என்றவன், சாரி என்றான் அவளை பாராமல். எதுக்கு இந்த சாரின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அப்போ சஞ்சு எங்கே இருக்கான்னு தெரியாமல் உன்னை அடித்து மனநோக பேசினேன். ஆனால் இப்போது உண்மை தெரிஞ்ச பிறகும் உன்னை அடித்தது நினச்சி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்மூடித்தனமான கோபத்தில் போய் கண்டபடி குடிச்சு இதோ இப்படி கட்டு போட்டுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உனக்கு கோபத்தை கொடுக்கலையா என்றான். எனக்கு உங்களை யார் என்னன்னு தெரியாமல் இருந்தாலோ இல்லை உங்களோட காதல் புரியாமல் இருந்தாலோ நீங்கள் சொல்கிறது போல் எனக்கும் கோபம் வந்திருக்கும். ஆனால் எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. இன்ஃபேக்ட் எனக்கு உங்கள் மேலே கோபத்தை விட பரிதாபம் தான் அதிகமாக இருந்தது. இப்போவும் இருக்குது. உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே விஷயத்தை சொன்னால் நிச்சயமாக சஞ்சுவோட பயம் உண்மையாகிடுமோன்னு எனக்கும் உள்ளுக்குள்ளே உதறல் இருந்தது. அதனால தான் நான் அப்படி செய்யலை. ஆனால் என்றவள் பேச்சை நிறுத்திவிட்டு அவனுக்கு உணவை கொடுக்க மறுத்தான். உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? எந்த கஷ்டத்தை பற்றி சொல்கிறீங்க என்று கேட்க அவனிடம் அமைதி. என்னை அடித்தது, ரூமை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினது, என்னை விட்டு போனது, இதை பற்றியா சொல்கிறீங்க என்று கேட்க, நயனி, நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும் என்றான் எதிரில் இருந்த சுவரை வெறித்தபடி. அப்போது இதுக்கு முன்னே எனக்கு கொடுத்த கஷ்டத்தை எல்லாம் திரும்பி வாங்கிக்கிற எண்ணம் இருக்கா? ஐ மீன், ஊட்டி விடுறதே எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவர் எனக்கு கொடுத்த அடியை எல்லாம் திரும்ப வாங்கிக்க போறீங்களான்னு கேட்டேன் என்றதில் அரண்டு போனான் அபய். முடியாதில்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி அசட்டு கேள்வி? நீங்களே மறுத்தாலும் நான் தான் உங்கள் மனைவி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. பேச்சை குறைச்சிட்டு சாப்பிட்டா நானும் சீக்கிரம் சாப்பிடுவேன் என்றாள். நீ இன்னும் சாப்பிடலையா என்றான் அதிர்வோடு. இல்லை, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி புருஷன் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ற கேட்டகரி நான் கிடையாது. தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே. நான்லாம் பசி எடுத்தா யாரையும் எதிர்பார்க்காம வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாமல் சாப்பிட்ற ஆள். இன்னைக்கு லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். சரி, நீங்கள் கண் விழிக்கிறதுக்குள்ளே சாப்பிடலான்னு தட்டை எடுத்து வைக்கவும் நீங்கள் முடிச்சிட்டீங்க. அதுதான் முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட நினச்சேன் என்றவள் முடிக்கவும் அபய் ஸ்ரீவத்சன் எதுவும் பேசாமல் வாங்கி கொண்டான். தானும் உணவை முடித்து வந்தவளிடம், நர்ஸ் இருந்தால் கூப்பிடுறியா நயனி என்றான். எதுக்கு? இல்லை, படுத்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எந்திரிச்சு உட்கார முடியல என்றதும் அவன் அருகே வந்து அவன் தோள்களை பிடித்து அமர உதவி செய்தாள். ஆனா நீ நீ ஏன் நயனி என்றதுமே, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்க முடியாது அபய். நீங்கள் என் சஞ்சுவை என்னன்னு லவ் பண்ணீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலப்பா என்றாள் சலிப்பான குரலில். என்ன பேசுகிற நீ என்றவனுக்கு உண்மை புரியாமல் நயனியிடம் எந்தளவு தான் மோசமாக நடந்து கொண்டோம் என்ற நிகழ்வுகள் மனதில் நிழலாடியது. அனைத்தையும் தன் உயிரானவளின் வார்த்தைக்காக தாங்கியவளின் மேன்மையை புரிந்து கொள்ளாமல் அவள் பெண்மை கலங்கப்பட தானும் ஒரு காரணமாகி போனோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை இன்னுமே அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் மேலாக சஞ்சுவின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து விடாப்பிடியாக தன்னை திருமணம் செய்து கொண்ட நயனியை அவன் வதைத்த நிமிடங்கள் கண்முன் வலம் வந்து அவனை கூறு போட்டது. பின்ன இப்போ நீங்கள் பேசுறது, நடந்துக்கிறது, செய்யறது எதுவுமே அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு புரியல அபய். உங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் எனக்கு சஞ்சுவோட வார்த்தை வேத வாக்கு மாதிரி. அவள் இருக்கும்போதே அவள் வார்த்தையை நான் மீற மாட்டேன், இப்போ மட்டும் எப்படி என்று புன்னகையோடு அவனை பார்த்தவள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த எனக்கு ஹாஸ்டலில் கூட அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஒரே ஹாஸ்டல், ஒரே ரூம்ன்ற முறையில் பேசுவோம், பழகுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம். மற்றபடி யார்கிட்டையும் மனசில் உள்ளதை ஷேர் பண்ணுற ரிலேஷன்ஷிப் எனக்கு ஸ்கூல், காலேஜ்னு எங்கேயுமே இருந்தது கிடையாது, என் சஞ்சுவை தவிர்த்து. சஞ்சு எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, என்னோட அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, குழந்தை எல்லாமே அவ தான். எனக்கு என்ன வேணும்னு என்னை விட அவளுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு எது பிடிக்கும்னு அவளை விட நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அவளோட கடைசி ஆசை தெரிஞ்ச பிறகு நிச்சயம் முடியாது. ப்ளீஸ் கமான், கெட் அப்
என்று அவனை எழுப்பி அமர்த்தினாள். லைம் ஜூஸ் சாப்பிட்றீங்களா என்றவளை புரியாமல் பார்த்தான் அபய். இல்லை, ஹேங் ஓவரில் இருப்பீங்க, அதுதான் லைம் ஜூஸ் குடிச்சா இப்படி உளராமல் நார்மல் ஆகுவீங்கன்னு தான் கேட்டேன் என்றிட அவனிடம் கனத்த மௌனம். குடிக்கிறதால எல்லாமே மாறிடுமா அபய், இல்லை கவலை தான் தீர்ந்துடுமா? சஞ்சு இல்லைங்கிற விஷயத்தை கேட்டு 2 மணி நேரம் கூட முழுசாக முடியலை. ஆனால் கவலையை மறக்க குடிக்க போயிட்டீங்களே. 2 வருஷத்துக்கு மேலே யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் வேதனையை கடக்கவும் முடியாமல் என் மனசுக்குள்ளே வச்சு மறுக்கிட்டு இருக்கிறேன்னா என் கவலையை மறக்க எவ்வளோ குடிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க என்றிட கனத்த அமைதி அவனிடம். குடிச்சா கவலையை மறக்கலாம், சஞ்சுவோட இழப்பிலிருந்து மீளலாம் அப்படின்னா இந்நேரம் நான் உங்கள் முன்னாடி இருந்திருக்க மாட்டேன், குடிகாரியாக தான் மாறி இருப்பேன் என்றால் காட்டமாக. சாரி நைனி, என்னால் என் சஞ்சுவோட இறப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கடைசியாக அவளை பார்க்குற கொடுப்பனை கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவளை இப்போவே பார்க்கணுன்னு ஒரு வெறி, அதில் தான் உன்னை அடித்து நான் குடிச்சுன்னு எவ்வளவோ செஞ்சிட்டேன் என்றான் குற்ற உணர்வோடு. இதுதான் உங்களோட இந்த கண்மூடித்தனமான கோபமும் காதலும் தான் அவளை உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைக்க வச்சிருக்கு. நீங்கள் மட்டும் இல்லை, நானுமே அவளை பார்க்கல. இவ்வளோ அவன் ஏன் இல்லாமல் போனான்னு கூட எனக்கு இப்போ வர தெரியாது. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு என் மனசில் இருக்கிறதெல்லாம் என் சஞ்சுவோட ஆசையும் அவளை நான் பார்க்க போகிற அந்த நாளுக்கான காத்திருப்பும் தான். நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, பக்குவமான ஆண்மகன். ஸோ ப்ளீஸ் பி நார்மல் அண்ட் ட்ரை டு அக்செப்ட் தி ஃபேக்ட் அபை. ஒரே ஒரு நாள் குடி உங்களை எங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சஞ்சுவுக்கு இது சந்தோஷம் கொடுக்காது. இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை சரி பண்ணலான்னு யோசிங்க என்றவள் அடுத்து வந்த நாட்களிலும் அவனை கவனித்து கொள்ள குணமாகி வீடு திரும்பினான் அபய் ஸ்ரீவத்சன். இருவருக்கும் ஆர்த்தி எடுத்து அழைத்து கொண்டார் நிர்மலா. மருத்துவமனையில் இருந்தபோது செவிலியர் அவனுக்கு ஆடை மாற்ற உதவி செய்திருந்தார். ஆனால் குளிக்க அனுமதிக்கவில்லை. வீட்டிற்கு சென்ற பின் குளிக்க சொல்லி இருக்க தன் அறைக்கு திரும்பியவனுக்கு மருத்துவமனை வாசம் போக குளிக்க வேண்டிய நிர்பந்தம். ஆனால் தனியாக எப்படி என்று யோசித்தவன் அண்ணனுக்கு அழைக்க அவனோ முக்கியமான மீட்டிங்கிற்கு கிளம்பி கொண்டிருந்தான். யாருக்கு கூப்பிடுறீங்க என்றபடி அவனுக்கான மாத்திரை மருந்துகளோடு அறைக்குள் வந்தாள் நயனிகா வர்ஷி. குளிக்கணும் நயனி, அதுதான் வினோக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். ஏன், நான் செய்ய மாட்டேனா? எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க என்றாள். நீயா என்றான் பேரதிர்ச்சியோடு. ஏன் நான் செய்யக்கூடாதா? லிசன் அபய், நீங்கள் ஏற்றுக்காமல் போனாலும் நான் தான் உங்கள் மனைவி. பொதுவாகவே திருமண பந்தம் ஆண்டவன் போடும் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது என் சஞ்சு போட்டது. நிச்சயமாக நான் தோற்க விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிடைச்சது வாய்ப்புன்னு உங்களை செட்யூஸ் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை என்றதுமே பதறி போனான். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நைனி, நான் அப்படி எதுவும் நினைக்கல என்றான் அவசரமாக. நீங்கள் அப்படி நினச்சாலும் ஐ டோன்ட் கேர்னு சொல்ல வரேன். அண்ட் இதெல்லாம் நான் செய்கிறதால உங்கள் கற்பு ஒன்றும் கெட்டு போயிடாது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க என்று அவனை அமர்த்தி சட்டையை களைந்தவள் அவன் குளிக்க உதவி செய்து அழைத்து வந்தாள். ஆனால் மனைவியின் ஒவ்வொரு செய்கையிலும் அவனுக்குத்தான் குற்ற உணர்வு அதிகரித்தது. ஐம் சாரி நைனி, நம்மோட ஃபர்ஸ்ட் நைட்டில் நான் உன்னை ரொம்பவே மோசமாக நடத்திட்டேன். ப்ளீஸ் அதையெல்லாம் மறந்துடு என்றவன் கையில் இருந்த டிஷர்ட்டை வாங்கியவள் அவனுக்கு எளிதாக கழற்றி மாற்ற ஏதுவாக வேறொரு சட்டையை எடுத்து அணிவித்தாள். உன்கிட்ட தான் பேசுகிற நயனி என்றதை காதிலேயே வாங்காமல், உங்களுக்கு குடிக்க தண்ணி டம்ளரில் வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்க. அப்புறம் வெயிட் எதுவும் தூக்காதீங்க, ஏதாவது தேவை இருந்தால் என்னை கூப்பிடுங்க, நான் லஞ்ச் பார்க்குறேன் என்றவள் அவன் படுப்பதற்கு வசதியாக தலையணைகளை அடுக்கியபடி சொன்னாள். நயனி, நான் சொல்கிறது கேட்குதா? கேட்குது, சொல்லுங்க. நீ என்னை லவ் பண்ணினதா சஞ்சு சொல்லியிருந்தா, அது உண்மையா என்றவனின் கேள்வியில் அவள் கரம் தன் செயலை நிறுத்தியது.